எந்த பாதையை அனுமதிச்சாலும் அதை கடக்கக்கூடிய பலனை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகான ஒரு சம்பவம். அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். நீங்க இன்னொரு வசனத்தை கூட அதுல வாசிங்களேன். 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்றான் என்று கேட்டார்கள். அடுத்த இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரோ, இது ஆண்டவருடைய கோபமோ, இது ஆண்டவர் பழி வாங்குறாரோ. அப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் குருடனா இருக்கிறான். குருடனா இருந்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் குருடனா பிறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. அவங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணினாரா, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது பண்ணின தப்புனால இந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல 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 இல்ல, இவன் தேவனுடைய நாமம் மகிமைக்காக பிறந்தவன். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்பொழுதுமே முந்தினதை, அதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை நினையாதே, பூர்வமானவைகளை சிந்தியாதே, இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், அது வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முன்னாடி நடந்ததை நினைச்சு 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 துக்கப்பட்டுட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நடக்கிறத நினைச்சிட்டு எழும்பாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் கூடாது. இனி என்ன, அதான் எல்லா மரண வீட்டிலையும் போய் முடிச்சு அடக்கம் பண்ணினதுக்கு பிற்பாடு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, இனி ஆக வேண்டிய காரியத்தை சொல்லுங்க, இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். இனி ஆக வேண்டிய, ஏன்னா மரிச்சவங்க இனி உயிரோட எழும்ப போறது இல்ல, அவன் திரும்பி வர போறது இல்ல. அதனால நீ எழும்பி இனி ஆக வேண்டிய காரியத்தை பாரு. நீ சாப்பிடு, நீ தூங்கு, நீ ட்ரெஸ் பண்ணு, நீ உன்னுடைய வேலையை பாரு, நீ எந்திரிச்சு போ, அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த கதை அதோட முடிஞ்சு. அதுக்கு மேல நம்ம எதையுமே நினைக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நினைச்சு ஒரே இடத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு நினைச்சு கட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, இது இவன் செய்த பாவம் அல்ல அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையினால் இவன் இந்த மாதிரி ஆகல, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, இவன் மூலமா இப்போ ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய மகிமை. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். எதுவுமே உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா, உட்கார வைக்கவே கூடாது, உட்கார வைக்கவே கூடாது. சிலர் ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், அப்படியே எழும்பவே முடியாத அளவிற்கு உங்க மனசு அப்படியே இருள் அடைஞ்சு இருக்கலாம். நடந்த காரியங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வரலாம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தினால நீங்க ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கலாம். இந்த நிலைமையை பார்க்காதீங்க, இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, இந்த குறைவை பார்க்காதீங்க, இந்த அவமானத்தை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற வனாந்தரத்தை பார்க்காதீங்க. இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு நாள்
உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். சீக்கிரமாய் உங்கள் சூழ்நிலை மாறும். சீக்கிரமாய் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். சீக்கிரமாய் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நிச்சயமாய் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை அடுத்த வருஷம் இருக்க போவது இல்லை. இந்த வருஷம் நீங்க பார்த்த இந்த நிலைமை அடுத்த வருஷம் இருக்க போவது இல்லை. நான் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வேன். நல்ல கைகளை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமேன் என்று ஆமோதிக்கிறவர்கள் இல்ல, ஹல்லேலூயா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அப்பா, கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே இன்னைக்கு இருக்கிற பயம், இன்றைக்கு இருக்கிற மன தாங்கல்கள் இனி இல்லாதபடிக்கு கர்த்தரியம் பிள்ளைகளை அதிலிருந்து நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்போ யாராவது ஒருவர் கட்டப்பட்டு கிடக்குறீங்களா? யாராவது ஒருவர் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஆயிருச்சே, நான் எழும்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எதுவும் நம்மளை அப்படி உட்கார வைக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் எப்பவுமே போனதை, அது நடந்து முடிஞ்சதை நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிற்பாடு திரும்ப திரும்ப நினைக்கிறவர் அல்ல. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, என்னுடைய பாவத்தை ஆண்டவர் எங்க போட்டிருக்கிறாராமா? கடலின் ஆழத்துல போட்டிருக்கிறார், கடலின் ஆழத்துல போட்டுக்கிறார். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவத்தை கர்த்தர் எங்க பண்ணிருக்கிறார்? முதுகுக்கு பின்னாடி வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நம்முடைய பாவங்கள், நம்ம செய்த தவறுகளை ஒன்று கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு, இன்னொன்னு முதுகுக்கு பின்னாடி போட்டாரு. காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கடலின் ஆழத்தை ஒருவரும் இன்னும் அறிந்ததில்லை, தன்னுடைய முதுகை பார்த்தவன் எவனும் இல்லை. ஆமேன். உண்மைதானே? கேட்கல சத்தமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கண்ணாடியில் பார்த்தா கூட முதுகு தெரியாதுங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம தலையெல்லாம் திருப்ப முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கடந்த கால பாவத்தை பிசாசு உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, நீ பாவிதான், நீ இப்படிதான், நீ இந்த மாதிரி பண்ண தவறு தான், சரி ஓகே முடிஞ்சிருச்சு, தவறு பண்ணிட்டோம், கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் சிம்சோனையே என்ன பண்றாராமா? எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, எபிரேயர்ல நீங்க விசுவாசிகளுடைய பட்டியல் இருக்குது. அந்த விசுவாசிகளுடைய பட்டியல்ல யார் பேர் வருது? யார் பேர் வருது? அது எப்படி சிம்சோனுடைய பேர் வரலாம்? எப்படி சிம்சோனுடைய பேர் வரலாம்? விசுவாசிகளுடைய பட்டியல்ல எப்படி சிம்சோன்? ஏன்னா அவருடைய மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் இல்ல. நம்ம அந்த தவற நம்ம வித்தியாசமா பார்ப்போம். அது மோசமான தவறு. ஆண்டவர் எத்தனையோ டைம் எச்சரிக்கிறார், எத்தனையோ டைம் வெளியே கொண்டு வர சொல்றாரு. ஆனா அவன் வாலண்டியரா திரும்ப திரும்ப போய் என்ன பண்ணிட்டான்? அந்த பாவத்துல விழுந்துட்டான், அக்கிரமத்துல விழுந்துட்டான். ஆனா சிம்சோன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கடைசி நேரத்துல ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி ஆண்டவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை மீண்டும் அவர் பெற்றுக்கொண்டுதான் அவர் மரணம் அடைஞ்சார். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரிடத்திலிருந்து மொட்டை அடிக்கப்பட்ட எடுக்கப்பட்ட அந்த முடி திரும்பவும் முளைக்க தொடங்கினது, முளைக்க தொடங்கினது. அதனால முன்னாடி நடந்த எந்த காரியத்தை குறிச்சும் ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்ப திரும்ப நினைச்சு அதை மறந்துருங்க. இந்த 100 நாள் ஜபத்தோட மறந்துருங்க. இப்ப நடந்ததை கூட மறந்துருங்க, பரவாயில்ல. இனி ஆண்டவர் அதை செய்கிறதற்கு யாராவது ஒருத்தர் அப்படி சொல்றாங்களா உங்களை பார்த்து, நீ அப்படி பண்ணதுனாலதான் நீ இப்படி இருக்கிற, இவ சாதாரணமானவளா, இவன் சாதாரணமானவனா, சின்ன வயசுல ஆடாத ஆட்டமா, பேசாத பேச்சா, போகாத இடமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை வேற குற்றப்படுத்தலாம், உங்களை சொல்லிட்டே இருக்கலாம். நீ அன்னைக்கு இப்படி பண்ணதுக்காக தான் இன்னைக்கு அனுபவிக்கிற, அன்னைக்கு இப்படி கீழ்ப்படியாம சொந்த அம்மாவே அப்பாவே அந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லலாம். இந்த மாதிரி பேசுறாங்க, நான் தப்பு தான் பண்ணினேன், அதனாலதான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்க பாஸ்ட குத்தி காமிச்சாலும் உங்க பாஸ்ட திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை எடுத்து முன்னாடி கொண்டு வராத ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் அதை பார்க்கவே மாட்டாரு,
அதை வச்சுட்டு நம்மளை பழி வாங்குற தெய்வம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அத்தனை பேரும் கையும் களவுமா விபச்சாரத்துல நாங்க இந்த ஸ்திரீயை பிடிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது ஆண்டவர் ஏதாவது ஃபாஸ்டா குறிச்சு கேட்டாரா? நீ என்ன தப்பு பண்ண, எத்தனை பேர் உனக்கு இருந்தாங்க, இல்ல ஏதாவது கேட்டாரா, விளக்கம் கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. உண்மையான ஒரு பரிசுத்தவான், உண்மையான ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையே பட மாட்டாங்க. அதான் வெயிட். அதுதான் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய முன்னாடி நிக்கிற விபச்சாரியான ஸ்திரியை பார்த்து அவளுடைய ஃபாஸ்டா முன்னாடி இருந்த வாழ்க்கைய எத்தையுமே கேட்கவே இல்லை. எந்த வார்த்தையும் கேட்கல. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, உன்னை எங்க பிடிச்சாங்க, என்ன பண்ணுனாங்க, யாராவது ஒருத்தர் அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி கேர்ஃபுல். நீங்க வந்து சிக்கலான ஒரு பர்சன் இடத்துல மாட்டி இருக்கிறீங்க, தவறான ஒரு பர்சன் இடத்துல நீங்க மாட்டி இருக்கிறீங்க. உங்க ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? உங்களுடைய பின்னாடி நடந்த அந்த வாழ்க்கையை குறிச்சு அவங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? நீங்க எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களா? அவங்க உங்களுக்காக சிலுவையில மரிச்சிருக்கிறாங்களா? இல்ல அவங்களுடைய ஏதாவது உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ வந்து ஒரு கவுன்சிலிங்காக இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், என்னை தூக்கி எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? ஏதாவது வசன ஆதாரத்துடனே அதற்காக அதுவும் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்க. அவரை, கர்த்தரை விட பெரிய டாக்டர் யாரும் இல்லை, ஆண்டவரை விட பெரிய கவுன்சிலர் யாரும் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய எதிர்கால தவறுகள் எல்லாம் யாரிடத்துல தான் சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்லணும். வேற யாரிடத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பாஸ்ட குறிச்சு யார் சொன்னாலும், யார் உங்களை வருத்தப்படுத்தினாலும் நீங்க அதை ஒண்ணுமே யோசிக்கவே வேண்டாம். என் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோட பேசுகிறார். இவன் செய்த பாவமோ, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமோன்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்கிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். பிரதர், இந்த பாதை, இந்த அவமானம், இந்த வியாதி நீங்க செஞ்ச பாவத்தினால அல்ல, நீங்க செஞ்ச அக்கிரமத்தினால அல்ல, இன்னைக்கு நீங்க செஞ்ச தப்புனால அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அவமானம், இந்த நிந்த நீ மனம் திரும்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சு கர்த்தர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறாரு, உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறாரு. ஆமென். இவ்வளவு தவறுகளை செய்தும், இத்தனை மோசமான பின்னணிகள் இருந்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களை அந்த பழைய பாவத்திலிருந்து, பழைய அக்கிரமத்திலிருந்து, பழைய சாபத்திலிருந்து முற்றிலுமாய் வேறு பிரித்து ஒரு புதிய மனுஷியாய் நல்ல கைகளை தட்டி அந்த ஆவியினுடைய நிறைவு ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இப்பொழுது பாவங்களை கழுவட்டும், அக்கிரமங்களை கழுவட்டும், முன்னோர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கட்டும். இயேசுவே, நாங்கள் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், இனி ஒருவரும் குற்றப்படுத்தாதபடிக்கு அதுல கர்த்தர் ஒரு கிருபையை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை முன்னாடி செய்த தவறுகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம்னா, நீங்க போய் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தரே ஒருவேளை மன்னிப்பு கேட்கறதுக்காக அதை ஞாபகப்படுத்தலாம், உங்களுடைய இருதயத்துல ஞாபகம் வரலாம். அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க போய் உட்கார்ந்து பர்சனலா ஏசப்பாட்ட போய், என்னை கழுவுங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணினது தவறுதான் அப்படின்னா ஆண்டவரோட நீங்க ஒப்புரவானா போதும், கர்த்தரோட நீங்க ஒப்புரவானா போதும். ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவிருச்சுன்னா அதற்கு பிறகு யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா குற்றப்படுத்தவே முடியாது. வேதம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் உடுத்தி இருக்கிறது என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு? அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. அழுக்கான ட்ரெஸ் போட்டதுனால பிசாசு என்ன குற்றப்படுத்துறான்? அவனை பாருங்க, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான்? அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அவன் அழுக்கான ட்ரெஸ் போட்டது உண்மைதான்.
அழுக்கான ட்ரெஸ் தான் இருந்துச்சு. உடனே ஆண்டவர் ஆமா எப்படிடா இப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்கல. கர்த்தர் அவன் வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு மாற்றுகிறார். நான் நம்புறேன், பிசாசு குற்றப்படுத்தும் போதே எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து என்ன மறைக்கிற கர்த்தர் இருப்பார். ஆனால் இந்த மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் ஆண்டவர் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் கைகளை மேல தட்டி ரத்தம் ஜெயம், ஆகாதா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பாரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ஆடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், எனக்கு சமாதானம் தன் கைகளை மேல கட்டி ரத்தம் ஜெயம், ஆகாதா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய ஒரு விசைக்கூட விடுதலை வீடுதலை தாருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் பாடுவோம், வெற்றி மேல் வெற்றி தாரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ஆமென். இந்த 88வது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல அதிசயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17 18 வாசிக்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அடுத்து அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையாய் ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷன் இந்த இடத்திலே கேட்கிறார். முதலில் நீங்கள் அங்க மோசையை குறித்து வேதம் சொல்லுது. மோசே ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நான் போவேன், அவர்கள் ஒருவேளை உன்னை அனுப்பின ஆண்டவர் யார், உன்னை அனுப்பின ஆண்டவருடைய பேர் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்?
நான் என்ன சொல்லுவேன்? அப்போ மோசேயை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இப்படி பல பரிசுத்தவான்கள் வந்து ஆண்டவரை யார், நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன்? நீங்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஆண்டவர் வந்து அவனை குதிரையில வரும்போது சந்திக்கிறார். அவன் அப்படியே கீழே விழுறான். விழுந்த உடனே என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய இருக்கிறீர்? ஆண்டவர் உடனே அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ வேதத்துல வந்து ஆண்டவரே நீங்க யார் அப்படின்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல, ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் அல்ல, ஒரு பிரச்சனைக்கு தேவன் அல்ல, 1000 சூழ்நிலையிலையும் 1000 சூழ்நிலைக்கு தகுந்தது போல என் தேவன் பதிலளித்தால் காரணம் யார் என்றால், நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வத்திலும் அதிகாரம் படைத்தவர். எங்கிருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பாஷைக்காரனாய் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு என்ன பதில் வருது அப்படின்னா, நீ அப்படி கேட்க வேண்டியது என்ன? என்னுடைய நாமம் அதிசயம், என்னுடைய நாமம் அதிசயம். அந்த தேவன் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு அதிசயம் நடக்கும். இந்த 100 days ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வரும். உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வருமானத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்க சரீரத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அது டாக்டர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சொந்தக்காரங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது அதிசயம். நல்ல கரங்களை தட்டி, பிரதர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இது உங்க பலத்தால முடியாது, இது உங்க திறமையினால முடியாது, இது உங்களால இது நடக்காது, இது என்னுடைய பலத்திற்கு மிஞ்சிய சூழ்நிலை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர், அவர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவைப்படுமானால் ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஈசாக்க வந்து ஆண்டவர் நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி கர்த்தர் அவனை நடத்துறார். இப்போ கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணும்போது அதை விட்டு கொடுக்கக்கூடிய மனதைரியத்தான் ஆண்டவர் தர்றாரு. அவ்வளவுதான், விட்டு கொடுத்துட்டு அப்படியே வர்றாரு. அதற்கு பிறகு அவன் வந்து ஏசேக்கு முடிஞ்சு சித்தனா முடிஞ்சு ரகபோத்து வரும்போது சோர்ந்து போகாம அந்த ரகபோத்துல திரும்பவும் துறவ தோன்றதுக்குரிய பலன் தர்றாரு. இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 2வது பலன். 3வது வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அப்படின்னா இப்ப 3வது இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, அவனால முடியாது. அப்படின்னா எல்லாருக்கும் பஞ்சம், அங்க சரியான தண்ணி எதுவுமே இல்லை, எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல 2 பேர் ஒரே டைம்ல கன்சீவ் ஆகுற மாதிரி, அப்படின்னா 6 months 3 மாசம் தள்ளி, ஒன்று எலிசபெத், இன்னொன்று வந்து மரியாள். ஆனா ஒருத்தங்க கன்னியா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. ஆனா வயசானவர்களுக்கு
குழந்தை வயித்துல உண்டாகுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பாசிபிள், அப்படியே கொஞ்சம் நடந்தாலும் நடக்கலாம். ஆனா புருஷனே அறியாத ஒரு கன்னி பெண்ணனுடைய வயித்துல குழந்தை உண்டாகுமானா அது சான்ஸ், அது அவ்வளவுதான், நடக்கவே நடக்காது, அது வாய்ப்பே இல்லை. ஆனா எலிசபெத்திற்கும் குழந்தைய கர்த்தரால கொடுக்க முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் கன்னி மரியாயாகிய இயேசுனுடைய தாயாருக்கும் அதுதான் கர்த்தர். பிரதர், சிஸ்டர், அம்மா, ஐயா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெளிவா பேசுகிறார். நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க சொல்லலாம், பாஸ்டர் இதை நான் செய்து முடிக்க முடியாது, ஏன் அப்படின்னா எனக்கு இது கண்ட்ரோல்லே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலன் என்னிடத்துல இல்லை, இது நடந்துருச்சுன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது, இது என்னுடைய பணத்திலையோ என்னுடைய பொருளையோ கொடுத்து ரெடி பண்ணவே முடியாது, இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அந்த அளவிற்கு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டால் அதிசயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அத அதிசயத்தை செய்துதான் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒரு அதிசயத்தை கூட செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்புறவங்க எஸ் பிரதர், ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடனை உங்களுக்காக முடிக்க முடியாது, ஆனா கர்த்தர் நினைச்சா ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை யாராலும் சரி செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா அதிசயத்தை செய்வார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அதிசயமானவர், ஆமென், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். பாடுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுவோம், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை. பாடுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் எதிர்காலம் எனக்குண்டே, எதற்கும் எதிர்காலம் எனக்குண்டே, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. பாடுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை. நம் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார்.
அதிசயம்னு உங்க வாழ்க்கையில தேவைப்படுமானால் கர்த்தர் அதிசயத்தை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது ஆண்டவர் வாதையை அனுமதிச்சாரு. ஆனா புறப்பட பண்ணும்போது கர்த்தர் அவர்களை ஒன்ன செய்ய சொல்லி, இதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை. கர்த்தர் அப்படி அவங்கள செய்ய சொல்லி விடுதலை பண்ணினாரு. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைய நம்மளை கொண்டையே கர்த்தர் சரி பண்ண வைப்பாரு. அதை நீங்களே டீல் பண்ணுவீங்க, நீங்களே முன்னாடி நிற்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை தருவாரு, உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. நம்முடைய பிரச்சனைகளை நம்மை கொண்டு சரி பண்றது ஒரு ஆண்டவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி செய்வாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அதுல அதிசயம்தான் நடக்கணும். அப்பதான் என் பிள்ளை அந்த இடத்துல இந்த கரையேறுவாங்கன்ற ஒரு இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்காக அதிசயத்தையும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, எதுவுமே நடக்காது என்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வரமாட்டேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வேண்டவே வேண்டாம். உங்களால முடியாதா? யாராலையும் முடியாதா? கர்த்தர் எப்படி அதை நடத்த போறாருன்னா அதிசயமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின வரைக்கும் அந்த பிரச்சனையை அவர்களை கொண்டே கர்த்தர் டீல் பண்ணாரு. இப்போ புறப்பட்டு பாதி வழியில வரும்போது செங்கடல் முன்னாடி நிக்குது. இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு அதிசயம் தான் அந்த இடத்துல நடக்கணும். அப்போ கர்த்தர், நேற்றுக்கு நம்ம வாச்சோம்ல, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்ப பண்ணி சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு செய்த வல்லவராய் இருந்தார். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இதுவரைக்கும் நிறைய காரியம் அதிசயமா தான் நடந்திருக்குது. இன்னும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன். அது அதிசயம் என்றார். சொல்லுங்க, நீர் அதிசயம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீர் அதிசயம். நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நாமம் அதிசயம். சொல்லுங்க, என் இயேசுவனுடைய நாமம் அதிசயம், என் கர்த்தருடைய நாமம் அதிசயம். அவர் என்னை அதிசயமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அதிசயத்தை குறித்து அதில் இருக்கிற ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து அப்படியே சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். அடுத்த வசனம், ஆனாலும் தீர்க்கதரிசி. இப்போ நீங்க 36வது வசனத்தை வாசிங்க. 36வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இனி 37வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவருடைய கீர்த்தி அவருடைய சுற்றிலும் இருந்த
நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தி ஆயிற்று. இனி 42 43 கூட வாசிக்கலாமே, வாட்சி முடிச்சிருவோம். 42 43. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஆமென். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முழு பகுதியை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் நம்முடைய தேவன் யாராய் வெளிப்பட்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் அதிசயமானவராய் ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர், ஆண்டவர் அந்த உபவாச நாளை முடித்த உடனே வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவரை சோதிக்கும்படி எங்க கொண்டு போனான் அப்படின்னா வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். நீங்க இந்த வனாந்தரம் அப்படின்றது பிசாசு சோதிக்கிற ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். அவர்களை ஆண்டவர் பிரயாணம் பண்ண வேண்டும் அப்படின்னா எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு எத்தனை நாள் பிரயாணம் அப்படின்னு சொன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா அது ஒரு 3 days, ஒரு 3 நாள் பிரயாண தூரம் தான் இருக்குது. ஆனா இந்த வனாந்தரத்துல அவர்கள் எல்லாருமே ரொம்ப வனாந்தரத்துல பெரிய பெரிய சூழ்நிலையை சந்தித்தார்கள். ஏன்னா அவர்களுடைய சோதனையில அவர்களால நிக்க முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல. அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசிக்காமற் போனார்கள். அதனாலே அந்த வனாந்தரத்திலே அவர்களால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியாம போயிருச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாகவே அதே வனாந்தரத்தில் சத்துரு அவரை சோதிக்க வரும்போது கர்த்தர் அந்த சத்துருவை ஜெயித்து நமக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் புறப்பட பண்ணி நமக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன், நம்முடைய முன்னோர்கள் தோற்று போனது, நம்முடைய முன்னோர்கள் விசுவாசமா இருக்க முடியாதது, அவர்களுடைய பலவீனத்தினாலே ஒருவேளை தோற்று போன பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு வெற்றியை தந்து, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற முதல் அதிசயம் என்னன்னா, முன்னோர்கள் தோற்று போனதை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் தோற்று போன அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க மூலமா ஜெயிக்க பண்ண போறாரு. உங்க அம்மாவால ஜெயிக்க முடியாதது, உங்க அப்பாவால ஜெயிக்க முடியாதது, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களாலே ஜெயிக்க முடியாத வியாதி, ஜெயிக்க முடியாத கடன், ஜெயிக்க முடியாத பாவங்கள், இது அத்தனையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே எழும்பி ஆமென் அந்த தோற்கடிக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் அதை ஜெயிக்க பண்ண வல்லவர். கைகளை தட்டி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அந்த ஆவியானுடைய கரம், அந்த ஆவியானுடைய கரம், ஆமென், ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அப்பா என்மேல் கடந்து வரட்டும், என்மேல் கடந்து வரட்டும். அவர்கள் ஜெயிக்க முடியாததை என்னை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.